எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையோடு இணைவது உங்கள் ஆதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அவன் சொன்ன அந்த 2 வார்த்தைகளில் அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய வாக்குறுதி இருந்தது. நிலா அவன் தலையை மெதுவாக வருடினாள். அவன் அவளை பார்த்தான். என்ன? ஒன்றும் இல்லை. மறுபடியும் போயா? இப்போதான் உங்களை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு அர்ஜுன். அர்ஜுன் புருவத்தை உயர்த்தினான். அப்போ முன்னாடி ரொம்ப பயங்கரமாக இருந்தீங்க. இப்போ? நிலா சின்ன சிரிப்புடன் சொன்னாள். இப்போ ரொம்ப க்யூட்டான மனிதராக இருக்கிறீங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் அர்ஜுன் பேசவில்லை. அவளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். நிலா தன் வார்த்தையை உணர்ந்ததும் வெட்கப்பட்டு தலையை தாழ்த்தினாள். அர்ஜுன் மெதுவாக அவள் கன்னத்தை தொட்டான். நான் உனக்கு பிடிச்ச மனிதனா? அவன் அவளை பார்க்காமல் நான் எதுவும் சொல்லலை என்றாள். நான் கேட்டதை நீ சொன்ன. அர்ஜுன் சொல்லு. என்ன? நான் உனக்கு பிடிச்சவனா? அவன் மெதுவாக அவளை பார்த்தான். ரொம்ப அர்ஜுன். அந்த ஒரு வார்த்தை அவனுடைய பல வருட இருளுக்குள் ஒரு சிறிய விளக்கை போல இருந்தது. அவன் அவள் நெற்றியில் மெதுவாக ஒரு முத்தத்தை பதித்தான். நிலா கண்களை மூடிக்கொண்டாள் வெட்கத்தில். அந்த முத்தத்தில் அவசரமில்லை, அதிகாரமும் இல்லை. அவளை தன்னுடையவளாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற பிடிவாதமும் இல்லை. அவள் தன்னோடு இருப்பதற்கான நன்றி மட்டும் அதில் இருந்தது. சில நொடிகள் கழித்து அவன் விலகினான். நிலா மெதுவாக கண்களை திறந்தாள். இது எதுக்கு? அவன் சிரித்தான். தேங்க்ஸ் சொல்ல. எதுக்கு? நான் தனியாக இல்லைன்னு ஞாபகப்படுத்தினதுக்கு. அவள் மெதுவாக சிரித்தாள். இதுக்கெல்லாம் கிஸ் பண்ணுவீங்களா? எனக்கு தேவை. அவள் உடனே அவன் தோளில் மீண்டும் மெதுவாக தட்டினாள். அதிகமாக பேசாதீங்க அர்ஜுன். நீ இருக்கும்போது பேசாமல் எப்படி இருக்க முடியும்? சில நேரம் கழித்து இருவரும் கீழே வந்தார்கள். வீட்டில் வேலை செய்யும் லட்சுமி அம்மா சமையலறையில் இருந்தார். அர்ஜுன் வந்ததும் உடனே கேட்டார், என்னடா இவ்வளோ நேரம் தூங்கிட்ட? நிலா உடனே அவனை பார்த்தாள். அவருக்கு பல வருட தூக்கம் பாக்கி இருந்திருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து தூங்குறாரு. அர்ஜுன் அவளை பார்த்து, நீ என்னை விட்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் தூங்கியிருப்ப என்றான் அர்ஜுன். நிலா உடனே அவனை திரும்பி பார்த்தாள். நான் எங்கே போனேன்? இப்போ போகலை, ஆனால் போக முயற்சி பண்ணேன், அது சொன்னேன். ஓ, நான் கீழே சாப்பாடு எடுக்க வந்தேன், அதுதான். லட்சுமி அம்மா இருவரையும் பார்த்து சிரித்தார். நீங்கள் 2 பேரும் இப்போ குழந்தை மாதிரி மாறிட்டீங்க. நான் சிரித்து கொண்டே, அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. அர்ஜுன் உடனே சொன்னா, நான் எதுவும் பண்ணலை, நீங்கள் தான் என் கையை பிடிச்சி இழுத்தீங்க. அது உண்மை தான். அதையும் இவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்களா? ஆமாம். லட்சுமி அம்மா தலையசைத்து கொண்டே சிரித்தார். சரி சரி, முதல்ல வந்து சாப்பிடுங்க. மேசையில் 2 தட்டுக்கள் வைக்கப்பட்டிருந்தன. நிலா ஒன்றை எடுக்க முயன்றாள். அர்ஜுன் அவளை பார்த்தான். 2 தட்டு இருக்கு. அவள் திரும்பி பார்த்தாள். என்ன? ஒரே தட்டில் சாப்பிடலாம். நிலா அவனை பார்த்தாள். இப்போ எதுக்கு? நேற்றிரவு உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். இன்று முதல் சாப்பாட்டில் இருந்தும் ஆரம்பிக்கலாம். என்ன லாஜிக் இது அர்ஜுன்? எனக்கு பிடிச்ச லாஜிக்.
நிலா சிரித்தாள். அவன் ஒரு தட்டை நடுவில் வைத்தான். இருவரும் அருகருகே அமர்ந்தார்கள். முதலில் சிறு நொடிகள் சாதாரணமாக சாப்பிட்டார்கள். பிறகு நிலா ஒரு வாய் உணவை எடுத்து அவனிடம் நீட்டினாள். வாய் திறங்க. அர்ஜுன் அவளை பார்த்தான். எனக்கு தான் கை இருக்கே. அது எனக்கும் தெரியும். அப்போ இப்போ நான் ஊட்டணும் அர்ஜுன். வாயை திறங்க. அவன் சிரித்தபடியே வாயை திறந்தான். அவள் அவனுக்கு ஊட்டினாள். அவன் சாப்பிட்டதும் அவளை பார்த்து சொன்னான், இப்போ சந்தோஷமா? ரொம்ப. என்னோட சாப்பாட்டை நீயே ஊட்டணும்னு எப்போ முடிவு பண்ணின? நீங்கள் காயத்தோட வந்த நாளில் இருந்து. அவன் சில நொடிகள் அமைதியாகி விட்டான். நான் ஒன்று அவ்வளோ பயமுறுத்திட்டேனா? நிலா சாப்பாட்டை கலக்கிக் கொண்டே மெதுவாக சொன்னாள். ஆமாம். எவ்வளவோ. நீங்கள் திரும்பி வரமாட்டீங்கன்னு நினச்சேன். அவ்வளோக்கு ரொம்ப பயந்துட்டேன். அவன் அவளையே பார்த்தான். நான் திரும்பி வந்துட்டேனே, அதனால தான் இப்போது ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அவன் அவளது கையை பிடித்தான். இனிமே நான் உன்னை இப்படி பயன்படுத்த மாட்டேன். வாக்கு தரீங்களா? சத்தியமா? மறுபடியும் சண்டை பிடிக்க மாட்டீங்களா? அவன் அமைதியாகி விட்டான். நிலா அவனை பார்த்தாள். அர்ஜுன், நான் சண்டையை தேடி போக மாட்டேன். அதைத்தான் கேட்டேன். ஆனால் யாராவது உன்னை தொட முயற்சி பண்ணா? அர்ஜுன், சரி சரி, அந்த பகுதியை விடலாம். நிலா சிரித்தாள். சாப்பாட்டு கொண்டிருந்த போது அவள் கன்னத்தில் சோறு ஒட்டியது. அர்ஜுன் அவளை பார்த்து சிரித்தான். என்ன? ஒன்றும் இல்லை. அப்போ ஏன் சிரிக்கிறீங்க? அவன் மெதுவாக அவள் கன்னத்தை தொட்டு அந்த சோற்று துணிக்கைகளை துடைத்தான். நிலா உடனே அமைதியாகிவிட்டாள். அவன் விரல்களில் இருப்பதை பார்த்து சிரித்தான். நான் என்ன குழந்தையாடி? இப்போ தான் சொன்னேனே, நீங்கள் தூங்கும் போதும் குழந்தை மாதிரி இருப்பீங்கன்னு. சாப்பிடும் போதும் சில சமயம் நான் உன்னை பார்த்துக்கிறேனா இல்லை நீ என்ன பார்த்துக்கிறியா? நிலா அவனை பார்த்தாள். ரெண்டுமே தான். அவன் மெதுவாக சிரித்தான், கள்ளத்தனமாகவும். சரி, அப்போ நீ சாப்பிடு என்றவன் ஒரு வாய் உணவை எடுத்து அவளிடம் நீட்டினான். நிலா அவனை பார்த்தாள். கை இருக்கே என்று கியூட்டாக கையை உயர்த்தி காட்டினாள் நிலா. அர்ஜுன் உடனே சிரித்தான். அது எனக்கு தெரியும், ஆனால் இப்போ நான் ஊட்டணும். நிலா அவனை பார்த்து கொண்டே சிரித்தாள். என்ன கிண்டல் பண்ணுறீங்களா? இல்லை, உன்கிட்டேருந்து கற்றுக்கிறேன். அவன் கையை பிடித்து அந்த உணவை சாப்பிட்டாள். அந்த ஒரு சாதாரணமான காலை உணவு அர்ஜுனின் வாழ்க்கையில் இதுவரை கிடைக்காத மிகப்பெரிய நிம்மதியாக இருந்தது. அவனுக்கு துப்பாக்கி சத்தம், ஆயுதங்களின் எடை, இரத்தத்தின் வாசனை என்பன பழக்கம். ஆனால் ஒரே தட்டில் ஒருத்தியுடன் சாப்பிடுவது, அவள் தன் கன்னத்தில் ஒட்டிய உணவை துடைப்பது, அவன் தன்னிடம் ஊட்டுவது என்பன மிகவும் புதிதாக இருந்தது. அவள் சாப்பிட்டாளா என்று பார்த்து கொள்வது, இவையெல்லாம் அவனுக்கு மிக புதிது. அந்த புதுமை அவனுக்கு பிடித்திருந்தது. மதியத்துக்கு மேல் வானம் மீண்டும் இருண்டது. காலை முதல் இருந்த வெயில் மெதுவாக மறைந்தது. வீட்டின் முன்புறம் காற்று கொஞ்சம் பலமாக வீச ஆரம்பித்தது. நிலா ஜன்னல் அருகே நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அர்ஜுன் பின்னால் வந்து நின்றான். மழை வரப்போகுது. உனக்கு மழை பிடிக்குமா? அவள் திரும்பி பார்த்தாள். உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும்னு நினைக்கிறியா? நான் மழையில் நனைகிறத எத்தனை தடவை பார்த்து சிரிச்சிருக்கீங்க?
எது? நான் சிரிச்சேனா? ஆமாம், நீ மலையில் வழுக்கி விழ போனப்போ கூட சிரித்தேன். அது வேறு விஷயம். அப்போது இன்று வெளியே போவோமா? நிலா அவனை பார்த்தாள். இந்த மலையிலையா? ஆமாம். நீங்கள் காயத்தோடு இருக்கீங்க. காயம் ஒரு பக்கம், மலை ஒரு பக்கம். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? நீ இருந்தா எல்லாமே புரியும். அவள் சிரித்தாள். சரி, ஆனால் அதிக நேரம் இல்லை. சரி. இருவரும் வீட்டை விட்டு வெளியே நடந்தார்கள். முதலில் சிறு துளிகள் மெதுவாக விழுந்தன. நிலா வானத்தை நோக்கி முகத்தை உயர்த்தினாள். ஒரு துளி அவள் நெற்றியில் விழுந்தது, மற்றொன்று கன்னத்தில். அவள் குழந்தை போல கைகளை விரித்தாள். மழை மெதுவாக அதிகரிக்க ஆரம்பித்தது. அர்ஜுன் அவளை பார்த்து கொண்டே நின்றான். என்ன? நிலா அவனை பார்த்தாள். ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீ சிரிக்கிறத பார்க்குறதே போதும். அவள் அவன் அருகில் வந்தாள். அப்போது வாழ்நாள் முழுக்க பார்க்கணும். அவன் சிரித்தான். அதுதான் என் பிளேனும். ஆ, உங்களுக்கு பிளான் எல்லாம் இருக்கா? ஆமாம். என்ன பிளான்? அவள் அவனை பார்த்தாள். நீ சிரிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவள் சிரித்தாள். அதுதான் உங்கள் வாழ்க்கை முழுக்க பிளானா? ஆமாம், ரொம்ப சிம்பிள். நான் இவ்வளோ நாள் காம்ப்ளிகேட்டாக வாழ்ந்துட்டேன். இனிமே சிம்பிளாக வாழணும். அந்த வார்த்தையை கேட்டதும் நிலா அவனை அமைதியாக பார்த்தாள். மழை அவர்கள் மீது தொடர்ந்து விழுந்து கொண்டிருந்தது. நீங்கள் உண்மையாகவே மாறிட்டீங்க அர்ஜுன். அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். எப்படி? முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் கிடைக்கணுன்னா உலகத்தையே எதிர்த்து சண்டை போடுவீங்க. அப்போது இப்போது ஒரு நாள் அமைதியாக சாப்பிடணும், மலையில் நனையணும், என் கூட பேசணும் என்று ரொம்ப ஆசைப்படுறீங்க. எனக்கு அந்த விஷயங்கள்லாம் இருந்ததே இல்லை. இப்போ இருக்கா? ஆமாம். அவன் அவளிடம் இன்னும் நெருக்கமாக வந்தான். அதனால தான் இப்போ இழக்கிறதுக்கு பயமாக இருக்குது. நிலாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு மெதுவாக மறைந்தது. என்னை பார்த்து இப்படி சொல்லாதீங்க. ஏன்? எனக்கு அழுக வருது. அழாத. நான் அழல. உன் கண்கள் வேறு சொல்லுது. அவள் அவன் மார்பில் மெதுவாக கை வைத்தாள். நீங்கள் இனிமே பயப்பட வேண்டியதில்லை. நீ எப்படி இவ்வளோ உறுதியாக இருக்க சொல்கிற? நீ எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிற? ஏன்னா நான் உங்களை விட்டு போக மாட்டேன் சார். அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் நிலா திடீரென்று கால் வலிக்கு விழ தடுமாறினாள். ஒரே நொடியில் அர்ஜுன் அவள் இடுப்பை பிடித்து தாங்கினான். அவள் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். இருவரின் முகங்களும் மிக அருகில் நெருங்கி வந்தன. மழை துளிகள் அவர்களிடையே விழுந்து கொண்டிருந்தது. அவளது முடியில் இருந்து தண்ணீர் துளிகள் அவள் முகத்தில் விழுந்தன. அவள் அவனையே பார்த்தான். அவனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சில நொடிகள் யாரும் பேசவில்லை. அவள் மூச்சின் வேகம் அவனுக்கு தெரிந்தது. அவன் இதய துடிப்பு அவளுக்கு தெரிந்தது. அர்ஜுன் மெதுவாக கேட்டான், நிலா, இது கனவில்லை தானே? அவள் மெதுவாக சிரித்துக்கொண்டு, இல்லை, நிச்சயமா இது நம்ம வாழ்க்கை. அவன் அவளது இடுப்பில் இருந்து கையை மெதுவாக தளர்த்தினான். நான் ஒருபோது நினைக்கல இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும். எப்படி ஒரு வாழ்க்கை? ஒருத்தி என்னை பார்த்து பயப்படாமல் சிரிக்கிற. நான் அவளோட என்னுடைய பயத்தை சொல்ல முடியும். நான் காயமடைஞ்சா அவள் கோவப்படுவா. நான் சாப்பிடாம இருந்தால் என்னை திட்டுவா.
நான் தூங்கும்போது என்னை பார்த்து ரசிக்கிற, நான் அவளிட இருந்து 2 அடிகள் தள்ளி போனால் கூட என்னை தேடுற ஒருத்தி, அந்த மாதிரி வாழ்க்கை. நிலா மெதுவாக சொன்னாள், அதெல்லாம் இப்போது உங்களுக்கு இருக்குது, அதனால தான் பயமாக இருக்குது. மீண்டும் அதே பயமா? ஆமாம் அர்ஜுன். அவன் அவளை பார்த்தான். நீங்கள் என்னை இழந்துடுவேன்னு பயப்படுறீங்க, ஆனால் என்னை இழக்காத அளவுக்கு என்னை காதலிக்கணும், பயப்படுற அளவுக்கு இல்லை. அவன் அமைதியாகி விட்டான். அவள் கன்னத்தை தொட்டு, நான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன், பயப்படாதீங்க. அவன் மெதுவாக கேட்டான், எவ்வளோ நாள்? உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ நாள் அவன் கூடயே இருப்பேன், என் வாழ்க்கை முழுக்க. நிலா சிரித்து கொண்டே, அப்படின்னா என் வாழ்க்கையும் அதே அளவு தான். அவள் அவனை பார்த்தபடி நின்றிருந்தாள். அவளுடைய கண்களில் அவன் சம்மதத்தை பார்த்த பிறகு அர்ஜுன் மெதுவாக அவளது முகத்தை தன் கைக்குள் தாங்கினான். அவன் அவசரப்படவில்லை, அவளது கண்களையே பார்த்தான். அவளும் விலகவில்லை, கண்களை மூடி கொண்டாள். அர்ஜுன் மெதுவாக அவனது உதட்டில் ஒரு நீண்ட மென்மையான அழகான ஒரு முத்தத்தை பதித்தான். மழை தொடர்ந்தும் பெய்து கொண்டிருந்தது. அந்த முத்தத்தில் பல வருடங்களாக அவன் சொல்ல முடியாமல் வைத்திருந்த வார்த்தைகள் இருந்தன. தேங்க்ஸ், என்னை விட்டு போயிடாத, நான் உன்னை காதலிக்கிறேன், நீ வந்த பிறகு தான் நான் வாழ ஆரம்பிக்கிறேன். சில நொடிகள் கழித்து அவன் மெதுவாக விலகினான். நிலா கண்களை திறக்கவில்லை. அவள் வெட்கத்தில் அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். அர்ஜுன் ஒரு கள்ள சிரிப்புடன் அவளை இறுக அணைத்து கொண்டான். நிலா. அவள் அவன் மார்பில் முகம் புதைத்தபடியே என்றாள். நீ வெட்கப்பட்டியா என்ன? இல்லை. அப்போ ஏன் என் முகத்தை பார்க்க மாட்டேங்கிற? மழை கண்ணுக்குள்ளே போயிடும் அர்ஜுன். உன் முகம் ஏன் இப்படி சிவந்திருக்கு? குளிர். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அர்ஜுன். சரி சரி என்று அவளை சீண்டிக்கொண்டே சிரித்தான். அவள் அவன் மார்பில் இன்னும் நெருக்கமாக சாய்ந்தாள். அவன் அவளது முடியை மெதுவாக வருடினான். மலையின் நடுவே அவர்கள் இருவரும் நீண்ட நேரம் அப்படியே நின்றிருந்தார்கள். இந்த கதையோட அடுத்த பக்கம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த கதையில் நீங்கள் மிஸ் பண்ணுற சீன்ஸை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பார்க்கலாம் நீங்கள் என்ன மாதிரி மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு.